ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லாவது ஏற்றம் இருக்குமா, மாற்றம் இருக்குமா? மகிழ்ச்சிகளை அதிகமாக எதிர்பார்த்து தோல்விகளை அதிகமாக சந்தித்து போராடி வருகின்ற அன்பார்ந்த என் அருமை மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரிதான் மகர ராசி அன்பர்களும் மகத்துவமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026. கிட்டத்தட்ட 7.5 சனி, நம்முடைய ராசி அதிபதியாகவே சனி பகவான் இருந்தாலும் நமக்கு பாடத்தை கொடுத்திருப்பார், நமக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறாங்கிறத புரியக்கூடிய தன்மை தான் 7.5 வருஷத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 5 வருடம் அல்லாடு பட்டிங்க நிறைய பிரச்சனைகள். 2018 இருந்து 2023 வரை நீங்க பட்ட பாடு பெரிய பாடு, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டத்தை சந்திச்ச மகர ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட இந்த 2026 இருந்து ஏற்றத்தை சந்திக்க போறீங்க. அக்யூரேட்டா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும், இது உங்களுடைய எதிர்பார்ப்பு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உண்மையான உறவு வேணும், இது உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இது எதாச்சும் உங்க லைஃப்ல உடனே கிடைச்சிச்சானா கிடையாது. சிறு வயதிலிருந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். இத புதுசா பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ள விஷயம். ஸோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு புரியும். சிறு வயதிலிருந்து சிரமப்பட்டு அப்பா அம்மா கூட பிறந்த உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்து அர்ப்பணித்து உறவுகளுக்காக அர்ப்பணித்த ஒரு ராசினா அது மகர ராசி தான். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 10-15 வயசுல இருந்தே உங்களுக்காக வாழல, உங்களுடைய உறவுகளுக்காக தான் வாழ்ந்திருக்கீங்க. படிக்கும்போது கூட என்னை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்க சின்ன வயசுல ஒரு 9th 10th 12th ஏதோ மேபி சின்ன வயசுல படிக்கும் போது கூட ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வோமா, அவங்க கொஞ்சமாச்சும் இந்த பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை சந்திச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைக்கிற மனப்பக்குவம் தான் உங்களுக்கு இருக்கும். அதே போல மகர ராசி அன்பர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக ரியாலிட்டி அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பெரிய அதிசயம். நீங்க எதிர்பார்ப்பீங்க, ரியாலிட்டியா அன்பு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அங்க ஆப்போசிட்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளவு தடுமாற்றம், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவுலாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் யாருக்காவது உதவி பண்ணாம இருப்பீங்களா? ஓடோடி போய் உதவி சென்றத முதலா இருப்பீங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கிற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். எக்ஸாக்டா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது மகர ராசியோட பொது பலன் மாதிரி போயிடுச்சு, இதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயம் அனுபவபூர்வமாக நம்ம மகர ராசி அன்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கனால சொல்றேன். உங்க கையில ஒரு 10 ரூபா இருந்தாலும் யாராச்சும் ஒரு வயதானவங்க, முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், இல்ல ஆதரவற்றவர்களை பார்த்துட்டு அந்த 10 ரூபாயும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீங்க கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க அந்த 10 ரூபா வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல, நம்ம போதும்னு நினைக்கிற பக்குவம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். யாராவது உதவின்னு கேட்டுட்டா, உதவி செய்யாம இருந்துட்டா அன்னைக்கு போல நீங்க தூங்க மாட்டீங்க. ஐயோ உதவி கேட்டாங்களே, நம்மகிட்ட கேட்டுட்டாங்க, நம்ம செய்யணுமே, நம்ம செய்யாம வந்துட்டோமே, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாளைக்கா போய் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. இதை நீங்க நல்ல விதமா நிறைய பேர் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களை பயன்படுத்தின உங்களுடைய உறவுகள் எல்லாமே சுயநலத்துக்காக பயன்படுத்தினவங்க தான் 80%. 20% சில சுற்று வட்டாரத்துல நல்லவங்களும் இருக்காங்க, இதுதான் உண்மை. சரியா? சோ இப்படி பார்க்கும்போது இந்த 2026ல மகர ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்க போகுது, இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்தது உண்மை என்றால் இனிமே நான் சொல்ல போறது நடக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னா, மகிழ்ச்சிகள் உறுதியாக, மன மகிழ்ச்சிகள் மகர ராசிக்கு அதிகமாக இருக்கும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். நல்ல ஒரு அன்பான ஒரு பாண்டிங் இருக்கு, என்னுடைய கணவர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிங் ஏற்படும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா
வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக போராட்டத்தை சந்திக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்தமா இடம் வாங்குவீங்க, அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் உறுதியாக உண்டு. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு ஏற்றம் உண்டு. ஒண்ணு அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்டா பார்க்காரு. மனசு ஒருநிலைப்படும், பதட்டப்படுற நிலைமை மாறும். உங்களுடைய முயற்சியில எத்தனை முயற்சி எடுத்தாலும், அதாவது நம்ம மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவோம், பார்த்திருக்கீங்களா? இந்த பறவையோட தன்மை என்ன? என்னை எத்தனை முறை என்னை வீழ்த்தினாலும், எத்தனை முறை என்னை கஷ்டப்படுத்தினாலும், எத்தனை முறை என்னை அழிச்சாலும் நான் மீண்டும் எழுந்து வருவேன் சொல்லக்கூடிய ஒரே பறவை பீனிக்ஸ் பறவை. சோ அந்த பறவை போலதான் தன்னுடைய தியாகத்தில் உண்மையான அன்பினால் ஏமாற்றப்பட்ட மகர ராசிக்காரங்க உறுதியாக நிலைநாட்டி உங்களுடைய தன்மையை, உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு நிலைநாட்டக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை எங்கெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ, மகராசி அன்பர்களை எந்த இடத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு நீங்க மனசார கவலைப்பட்டீங்களோ, அந்த நபர்களை மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ஒரு நல்ல செயல்களை புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் நட்பு வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பாடம் புகட்டக்கூடிய சூழ்நிலை உறுதியாக கிரகங்கள் ரீதியாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது. அது என்ன வேலையில இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாட்களாக மகர ராசி பெண்கள், குடும்ப பெண்களுக்கு தன்னுடைய உறவுகளால் நிறைய பிரச்சனை இருக்கு, தன்னுடைய கணவருடைய குடும்பத்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராட்டங்களை சந்திக்கீங்க, உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா உறுதியாக கவலைப்படாதீங்க சகோதரி. நீங்க உறுதியாக உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேல அன்பு செலுத்துவாங்க. புரிஞ்சு கொள்ளாத உறவுகளை புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு காலம், அவங்கள விரட்டி அடிச்சு அவங்களுடைய கெட்ட எண்ணங்களை ஒரு தகுடுபூடியாகி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த 2026 என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உத்தியோகத்தில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஏன்னா கடின உழைப்புக்கு எப்பயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏற்றங்கள் என்பது உறுதியாக மகராசிக்கு இந்த 2026 சூப்பரா இருக்குங்க. திருமண பாக்கியம், உங்க வீட்டுல திருமண பாக்கியம் என்று உறுதியாக நடக்கும். திருமணத்துக்காக உங்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதரருக்கு, உங்க மூத்த சகோதரருக்கு, இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா உறுதியாக திருமணம் முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும், மாற்றமடையும் என்பது நிதர்சனமான உண்மை. பார்ட்னர்ஷிப்ல உள்ள பிரச்சனை விலகும். மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே சொல்றேன், ஒரு பார்ட்னர்ஷிப் போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா போடுங்க. கும்ப ராசி, மகர ராசி இந்த ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவு தனிச்சு உங்களுடைய திறமையை காட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போராடி வெற்றி பெற்றுருவீங்க. ஆனா யாரு கூடயா கூட்டணி வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா முதல்ல நல்லா இருக்க மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் நீங்க படுற கஷ்டம் போராட்டம் எல்லாமே அவங்க மூலமா தான் ஏற்படும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல கட்டாயமா பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா உங்க ரெண்டு பேருடைய சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த 2026 நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் அடைய முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுடைய மாமா உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகளிடம் தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்க சித்தி என்று சொல்லக்கூடிய உறவுகள்கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்க வேண்டாம். ஸோ அவங்க ஏதாவது டாமினேட் பண்றாங்கன்னா முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போயிருங்க, இல்ல அவாய்ட் பண்ணிருங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, என் கிரகமைப்பு ரீதியா உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் வருது அப்படிங்கிறத அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த உறவு உங்ககிட்ட அன்பா இருக்குன்னா நீங்க அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க கவனமா இருந்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார்ட்டையும் வெளிப்படையா சொல்லாதீங்க. மகர ராசிக்கு ஒரு பெரிய தாரக மந்திரம் என்னன்னா,
நீங்க எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படையாக, அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், எந்த விஷயத்தை நீங்கள் இயக்குவதாக இருந்தாலும் சரி, வெளியே சொல்லாமல் நீங்கள் செயல்படுத்தினால் வெற்றி உண்டு. வெளியே பக்கத்துல உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு உறவுகள்கிட்ட சொல்லி செய்யும் பொழுது நிறைய தடுமாற்றங்கள், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்ச பிறகுதான் வெற்றி பெற முடியும். ஸோ இதுல நீங்க கவனமா இருங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுல கவனமா இருந்தா பாதிப்பு கிடையாது. நீங்கள் இந்த 2026ல என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு பிரதோஷம் மறுநாளில் சிவன் வழிபாடு பின்பற்றுவதன் மூலமாக சிரமம் இல்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை உறுதியாக நம்முடைய சிவபெருமானின் ஆசீர்வாதம் மூலமாக மகர ராசிக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.